ஏதாவது சூடு பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம் இல்லை நம்ம டீ எப்படி நீங்கள் போடுறீங்க அதே மாதிரி தான். ஆனால் ரெட் கலர் வராது, நேச்சுரல் பிங்க் கலர் இருக்கும். டீ தூள் வந்து ஒரிஜினலாக இருக்கும், மிக்சிங்கே இருக்காது. ஒருக்கான டிக்கெட் எடுத்துட்டோங்க. ஸோ இந்த டிக்கெட் இல்லைன்னா உள்ள அலோடே இல்லை. ஸ்பீச். வாட் இஸ் யுவர் நேம்? Charan. Love you subscribe to Freedom Rider. இந்த கும்ப நிற்கிறாங்க, கும்பம் திரியிறானா. ஹாய். இந்த எப்படி சொல்கிறோன்னா, இப்போ நம்ம வந்து ரைடு போனோமா, ஸோ இந்த நாள் எப்படி போச்சு, எந்த செகண்டில் மாறிச்சு, ஸோ இப்போ இதெல்லாம் நினச்சாவே எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. இப்போ தான் தூங்கி இருந்தோம். ஸோ நைட் ஃபுல்லாக பார்த்தோன்னா தூக்கமே வரலங்க. அண்ட் ரூமில் பார்த்தோன்னா ஏசி ஒன்று கூட இல்லை, அண்ட் ஃபேனும் இல்லை. ஏசியே இல்லாமல் ஸோ இந்த ரூம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த ஏசி ஆன் பண்ணால் ஒரு 5 பாயிண்டில் வச்சா எப்படி இருக்கும், ஸோ அந்த அளவுக்கு இங்கே வந்து ஜில்லுன்னு இருக்குது. ஸோ இருங்க, சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அண்ட் கிளாஸில் இந்த நம்ம ஏசி ஆன் பண்ணால் அந்த கிளாஸ்லாம் பார்த்தோன்னா அந்த வாட்டராக இருக்கும் இல்லையா, ஸோ அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். தூங்கின்னு இருந்த இடம். ஸோ நைட் ஃபுல்லாக எனக்கு கரெக்டாக ஒரு 1 hour to இல்லை 2 hour அந்த மாதிரி நான் தூங்கியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபுல்லாக அப்படியே இந்த ஜில்லுன்னு ஆயிடுச்சுங்க. ஸோ தூங்கவும் முடியல. ஸோ என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்து பார்த்தா பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஜன்னல் இது. பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த பனி இருக்குன்ட்டு. அண்ட் இன்னும் வெளியே எந்த அளவுக்கு இன்னும் நம்ம வெளியே போனோன்னாக்கா அவ்வளோதான் ஃப்ரீஸாக அப்படியே உட்காந்துக்குவோம் குறைஞ்சி. அப்படி இருங்க, நம்ம வந்து ரெடி ஆகிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். செம்ம பனி. ஊரா இது பா. ஏசி ஆன் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்குங்க இந்த ஊர். ஊட்டியில் 3 rows free. No हमारा भाई इधर देखिए आपका टाइम क्या था? 8 மணி. ஹாய், எப்படி இருக்கு ஊட்டியா? சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு ஊட்டியா? சூப்பரா இருக்கு. ஏசி வேணுமா? ஏசி இல்லாமலே இந்த மாதிரி இருக்கு பா. இன்னும் ஏசி போட்டால் எப்படி இருக்கும்? ஏசியே தேவையில்லை பா. ரூம் பார்த்துருக்கோம். சரி, இங்கே நம்ம கிளம்புறோம். வாங்க மற்ற என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஹாய். அண்ட் ஓகே, எங்கள் ரூமை விட்டு கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பா. ஊட்டியில் பார்க்குறோம். ஸோ எந்த அளவுக்கு குளிர் இருப்பா. சொட்ரு இல்லைன்னா இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் பாருங்கள் சொட்டரோடு தான் போயின்னுக்குறாங்க. ரோடு கிட்ட வந்துட்டோம். நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்னா ஏதோ வியூ பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. அண்ட் அந்த ஏரியா பார்க்குறதுக்காக தான் இப்போ நம்ம போயிருக்கிறோம். வா, இப்போ தான் வெயில் வருது. YouTube channel ఏంటి? ఫ్రీడమ్ రైడర్. ఓకే నంబర్ స్పీచ్. వాట్ ఈస్ యువర్ నేమ్? Charan. యు ఆర్ ఫ్రమ్ Vijayawada, Andhra Pradesh. टूरिस्ट प्लेस Yeah. होगा हिंदी मालूम? Ooty, Kodaikanal. वाओ सुपर. अच्छा बाय. All of you subscribe to Freedom Rider. ஓ தேங்க் யூ. இங்க பக்கடா இவர் தான் நம்ம அண்ணாவே. தலைவரா எங்க வரீங்க? வாங்க. எங்க வந்தீங்க? சூசஸ் ஃபாஸ்ட். अलग मर जाओ क्या? फांसी अलग मर जाओ ना सो. ठंडा अच्छा है क्या? ठंडा अच्छा नहीं. टी पार्क கிட்ட இப்போ போயின்னு வரோம்.
அண்ட் வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். ஸோ போகிற வழியில் பார்த்தோன்னா இங்கே டீ பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த டீ பார்க்கை பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீ பார்க்குள்ளே போயிருக்கிறோம். போர்டில் எது எழுதியிருக்கு. அண்ட் இங்கே பாருங்கள் பா, நம்ம வண்டி அங்கே நிற்கிது. அண்ட் ஓகே, இந்த டீ பார்க்கில் என்னன்னு சொல்லிட்டு தெரியலங்க, பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். டிக்கெட் பார்த்தோன்னா பெரியவருக்கு 40 டிக்கெட் வாங்கியிருக்கிறாங்க. இங்கே இருக்கு பாருங்கள், பெரியவர்கள் சிறியவர்கள் கேமரா. ஆச்சாவியா ஒருத்தருக்கு 40 ரூபா டிக்கெட். பாய். அண்ட் ஓகே, டிக்கெட் வாங்கி உள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தோன்னா தோட்டம் இருக்குது. இந்த சைடு பார்த்தோன்னா கரண்ட் கம்பி இருக்குது. அப்பா யானைக்கு இன்னும் வருமோ என்னன்னு தெரில. ஸோ அதனால இந்த சேஃப்டிக்காக போட்டு வச்சுருக்காங்க. டிக்கெட் வாங்கியாச்சு தலைவரா, இன்னொரு வாட்டி வாங்கணுமா? காசு கொடுங்க, ரிட்டன் ரிட்டன் ரிட்டன். என்ன இது அப்படின்னு கேட்குறான். ஓகே, சீட்ஸு என்னென்ன ப்ரைஸ்னா? 65, 15, 25, 20 rupees. இந்த மாதிரி போங்களா? ஹெல்மெட் போட்டு போட்டு மண்டெல்லாம் அரிக்குது. இப்போ நம்ம வந்து தேயிலை தோட்டத்துக்குள்ளே வந்திருக்கோம். அண்ட் முன்னாடி இருக்குது. அண்ட் இந்த இடத்துல அப்படியே சின்ன பசங்க விளையாடுறதுக்கான ஒரு ஊஞ்சலும் இருக்குது. இங்கே பாருங்கள், பூ என்னதுக்கா இதெல்லாம்? இது லூஃபினா, இது ஃப்ளவர் பேர் லூஃபினா. அப்படிங்களா? ஆமாங்க. இது பறித்து அந்த இது வைக்க போகிறீங்களா செடி? இதில் இந்த விதை இருக்கும். இருங்க, இந்த மாதிரி விதை இருக்குது. இது காய வச்சு திரும்பியும் நாங்கள் போடுவோம். மறுபடியும் இது இந்த மாதிரி செடி வந்துடும். செடி வந்ததை எடுத்து நடுவோம். சரி, ஓகே. இது எதுக்கு யூஸ் ஆகும் இது, இந்த செடி? இது ஃப்ளவர் மட்டும் தாங்க. அது மட்டும்தான்? மட்டும்தான், வேறு எதுக்கு யூஸ் ஆகும். சரி, ஓகேங்க, தேங்க்ஸ். அதில் ஏதோ ஸ்மெல் வந்துச்சுங்க, செம்மையாக இருக்குது. விதை தந்தாங்க. ஸோ அந்த விதை வந்து அதில் வந்து பூ சின்ன சின்னதாக முளைக்கும். ஸோ அதில் வந்து ஒரு ஸ்மெல்லு நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தோம்னா சின்ன பசங்க விளையாடின்னுக்குறாங்க பாருங்கள். என்ன சின்ன பசங்க விளையாடுறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு பெரிய பசங்க விளையாடிங்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சின்ன பசங்க தான் இதெல்லாம். இங்கே பாருங்கள், மீன் வாய்க்குள்ளேருந்து தூரம் போகணும்னு சொன்னால் மீனுக்கு பின்னாடிலேருந்து தூந்து வராங்க. இங்கே ஒருத்தர் जल्दी आओ आयत बे मच्छी मुझे कितना बताना गुंड में बैठ कर अरे सिमरन सारा अच्छा पकड़ लिया जाफर खान सोरा ए अरे है जाफर जाफर आ जाफर इमरान से झूठी ना करे झूठी इमरान से जाती खड़ा ले गया हां बबी ए बड़ा आ रहा प्रो जल्दी आ रहा प्रो ए हट जा ना ए पानी पानी அண்ட் ஓகே, அங்கேருந்து சின்ன பசங்க விளையாடி முடிஞ்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஃப்ளவர்லேயே அந்த சின்ன சின்ன அந்த பூச்செடி அண்ட் டிசைனாக ஏதோ பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்க் மாதிரி இருக்குங்க. பா செம்மையாக பாருங்கள் இந்த வியூ. ஸோ எந்த அளவுக்கு நீட்டாக க்ளீனாக இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஃபோட்டோ பாயிண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது.
அங்கே நின்று ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோலாம் எடுக்கலாம். பா இடம் பார்த்தோன்னா சும்மா நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் நல்லா ஒரு வியூ பாயிண்ட்டாக இருக்குங்க. அண்ட் இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. आवाज आवाज काटेर में காராத்தி காராத்தி मैं अंदर पूरा जोड़ो को அண்ட் ஓகே அந்த டீ பார்க்லேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தோன்னா அந்த காட்டெருமை அதெல்லாம் இருந்துச்சு. அண்ட் பார்த்துருப்பீங்க வீடியோவில். அண்ட் நெக்ஸ்ட்டு இங்கே வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ கிட்ட வந்துட்டோங்க. அண்ட் அந்த வியூ பாயிண்ட் கிட்ட வந்துட்டோம். அண்ட் வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓ டோல்கேட் என்ன எதுக்காக டோல்கேட் தெரியலையே. இருங்க 2 வீலர் அப்படியா போங்க அப்படின்றாங்க. இந்த வழியாக தான் போகணும். காரு 2 வீலர் எல்லாமே. என்ட்ரி போகும்போது டோல்கேட் மாதிரி இருக்கே. ஓ சரி பார்க்கலாம். சரி ஓகேங்க, நாங்கள் காசு கட்டிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பணும். அண்ட் ஒரு வண்டிக்கு 20, காருக்கு 40. என்ன கணக்குன்னு தெரில. அண்ட் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிலங்க. பார்க்கலாம். கார் நமக்கு முன்னாடி போயிட்டுருக்கு. ஓகே, இந்த பக்கம் ஒரு வழி போகுது, அந்த பக்கம் போகுது. போகலாம். அண்ட் எப்படி என்ன இருக்குது ஸ்பெஷலான்னு தெரிலங்க. ஒரு வண்டிக்கு 20, காருக்கு 40. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வா செம வியூ. நமக்கு இந்த வண்டியில் போகும்போது இந்த மாதிரி வியூவெல்லாம் பார்க்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பக்கம் மரம், அந்த பக்கம் மரம், சென்ட்ரல் ரோடு. கொஞ்சம் கீழே டவுனில் பார்த்தோன்னா பள்ளம். சாரி सामने खड़ता क्या? अच्छा अच्छा. என்னத்துக்கு இவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் அவ்வளோ ஏதாவது வியூ பாயிண்ட் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ கூட்டமும் பாருங்கள் அந்த அளவுக்கு இருக்குது. பா ஓ ரோடு பாருங்கள். ரோட்டை ஏறணும். இப்போ கார் வளைஞ்சு போகிறதுக்குள்ளே நாம் வளைஞ்சிரும் போல இருக்கேன். ஐயோ இவ்வளோ பெரிய ரோட்டை டக்குன்னு போங்கப்பா. இப்போ டவுனில் நின்றுக்கிறேன் நான். பிரேக் வேறு ஸ்லிப் ஆகுதே. அடுத்து ஏறிக்க இங்கே ஒருத்தன் நின்றுக்கிறான். வான்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிற மாதிரி எடுபட்ட பயல. எனக்கு இன்னே வரீங்களா? முன்னாடி பார்த்தா இன்னொரு 2 வீலர் காரன். போ ஏறுடா, ஏறு ஏறு ஏறு. எம்டிஸு எம்டி எங்கேருந்துடா வரீங்க? கொஞ்சம் ஏற விடுங்கடா. நானும் எவ்வளோ நேரம் தான் கீழே நிற்கிறது. பா ஒரு வழியாக மேட்டை ஏறி இங்கே வந்து பார்க் பண்ணிட்டோங்க வண்டியா. சேஃபாக தான் நிற்குமா? பா எவ்வளோ க்ரௌடு, இவ்வளோ கூட்டமா? உள்ள வியூ பாயிண்ட் மாதிரிலாம் இருக்குது. ஸோ உள்ள போய் போனோம் அப்படின்னாக்கா யூஸ்ஃபுல்லாக பார்க்கலாம். பாயிண்ட் கிட்ட வந்துட்டோம். டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 20 ரூபா. பார்க்கணும் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இந்த டிக்கெட் இல்லைன்னா உள்ள அலௌடே இல்லை. இதுதான் வியூ பாயிண்ட். இன்னும் முன்னாடி போகலாம் இருங்க.
வியூ பாயிண்ட் கிட்ட போயின்னு வரும். என்ன பாயிண்ட்னா இது? சூசைட் பாயிண்ட். இங்கேருந்து அந்த வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. பா, இந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு இவ்வளோ பேரா? இங்கே ஒரு டவர் ஒன்று இருக்குங்க. அந்த டவர் மேலே தான் இப்போ நம்ம நின்றுக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஒரு பாதை ஒன்று போச்சு, அதுக்குள்ளே போய் அங்கே நின்று அது கொஞ்சம் கூண்டு மாதிரி இருந்துச்சு, அந்த இடத்துல நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இந்த வழியாக வந்துட்டோம். ரிட்டர்ன் கிளம்பின்னுக்கிறோம். கூட்டம் பாருங்க இன்னும் எவ்வளோ இருக்குன்னு. அண்ட் ஓகேங்க, அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து இங்கே ஒரு சின்ன ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னாங்க. ஸோ இப்போ அதை பார்க்கறதுக்காக தான் இப்போ நம்ம போயின்னுக்கிறோம். அண்ட் போகிற வழியெல்லாம் பார்த்தோம் அங்கங்கே ஒரு சின்னதாக அந்த வாட்டர் ஃபால்ஸ் அதெல்லாம் இருந்துச்சுங்க. அண்ட் vlog இந்தோட இருக்குது. பட் இந்த ஊரோட ஹெண்டு தான் வரும், பார்க்கலாம். அண்ட் நம்ம ஊரில் பார்த்தோன்னா அங்கங்கே கழுதாக தான் இருக்கும். இந்த ஊரில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் குதிரையாக நிற்குதுங்க. அண்ட் ஓகே, வியூ பாயிண்ட் கிட்ட வந்துட்டோம். வாங்க இதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ எங்கேயும் கூட்டம் தான் இருக்குது. ஜீப் சஃபாரி 500 ரூபாய். அண்ட் ஓகே, டிக்கெட் வாங்கி இந்த என்ட்ரிக்குள்ளெலாம் வந்தாச்சு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா மேலே மலை ஏறணும். அண்ட் மலை ஏறினதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னும் பார்த்தா வியூ தெரியும் அப்படின்னாங்க. அண்ட் அதுக்காக தான் இப்போ நம்ம போயின்னுக்கிறோம். பா, சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நடக்கிறோம் நடந்துன்னு இருக்கிறோம். எப்பா வியூ பாயிண்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓ, வியூ பாயிண்டெல்லாம் எப்படி இருக்குது? ஸோ இன்னொரு வாட்டியும் காமிக்கிறோம் பாருங்கள். சரி ஓகே, ஊட்டிங்க வந்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு பாருங்கள். அண்ட் இன்னும் வியூ பாயிண்டெல்லாம் இருக்குது. மழை வேறு பெய்யுது. அண்ட் ஓகே, மழை வேறு பெய்யுது. இறங்கிட்ட அப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள், மழை நம்ம இறங்கினதும் மழை சர்றன்னு வந்துருச்சு. சரி, நாம் அங்கேருந்து கிளம்பி இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கிட்ட போயின்னுக்குறாங்க. மேகம்லாம் நல்லா வெயிலாக தானே காட்டுச்சு. ஸோ அதுக்குள்ளே ஆனால் ஏறுறோம், கொஞ்சம் தூரத்தில் அப்படியே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். டீசல் வாங்குறதுக்காக நம்ம இந்த கடைக்கிட்ட வந்திருக்கோம். அங்கே வாங்க பார்த்து என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாம். हाँ ओके डन बिल फोटो देने देखिए उन्होंने कुछ चॉकलेट 3020 டீதூள் 420 ₹20 லெஸ் பண்ணி 3400 தூள் சாக்லேட் டீ. இந்தாங்க, இது டபுள் கவர் போட்டு கொடுத்துருங்க. இதில் போகிறோம் புதுமலை சாக்லேட் புதுமலை போய் தான் நீங்கள் போகணும். ஷார்ட் ரூட் இருக்கு, ஆனால் வந்து கர்நாடகா வண்டியெல்லாம் விட மாட்டான், ஒன்லி லோக்கல் தான். வெயிட் இல்லாத மாதிரி தான் போட்டு கொடுத்துருக்கேன். நம்ம கடையில் என்னென்ன இந்த கடையில் வந்து சாக்லேட்டு, டீ தூள், ஓகேண்ணா, தைலம் எல்லாமே இருக்கும். நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நீலகிரி தைலம் தலைவலி, இரும்பல், கோல்டுக்கு யூஸ் பண்ணுறோம். தலைவலி, இரும்பல், கோல்டு, கை கால் வலிக்கு யூஸ் பண்ணுற தைலம். சரி ஓகேண்ணா. அப்புறம் இதெல்லாம்ண்ணா
தேன் ஃபாரஸ்ட் ஹனி காஃபி டீ தூள் இதெல்லாம் தேனெல்லாம் ஒரிஜினல்னா ஒரிஜினல் ஃபாரஸ்ட்லேருந்து வர்றது. ஃபாரஸ்ட்டுங்களா? இந்த டீ தூள் எல்லாமே கம்பெனி ஐட்டம் தான். கண்ணவரா, டார்மனா, ஆ அப்புறம் க்ரீன் டீ, நேச்சுரல் டீ எல்லாமே கிடைக்கும். அப்படிங்க. ரேட்னா? ரேட்டு வந்து ரீசனபிள் ரேட்டு தான். சாம்ராஜ் எல்லாம் எம்ஆர்பியில் என்ன ரேட்டோ அவ்வளோதான், 200 rupees. அப்படிங்களா? சரி ஓகேண்ணா. சரி எங்களுக்கு ஒரு டீ தூள் வேணும்ண்ணா. என்ன இருக்கு இப்போ ஸ்டார்டிங் ஆஃப் கிலோ தான் ஸ்டார்ட் ஆகுமா? 1/4 கிலோலையும் இருக்குது. 1/4 கிலோ என்ன ரேட்னா? 110 ரூபா வரும். 1/4 கிலோங்களா? இது எப்படிண்ணா இது டீ தூள் நம்ம நார்மல் டீ தூள் எப்படி போடுறாங்க அது மாதிரி இல்லை, வந்து மிக்சிங் எல்லாம் வராது. வேற டீ தூள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ஐட்டம் எல்லாம் ஃபுல்லாக கலரிங் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து எந்த மிக்சிங் இருக்காது, நேச்சுரலாக இருக்கும். டீ தூள் பாடிக்கு வந்து ஹெல்த்தானது. இது வந்து இந்த ஏதாவது சூடு பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம், இல்லை நம்ம டீ எப்படி நீங்கள் போடுறீங்க அதே மாதிரி தான். ஆனால் ரெட் கலர் வராது, நேச்சுரல் பிங்க் கலர் இருக்கும். டீ தூள் வந்து ஒரிஜினலாக இருக்கும், மிக்சிங்கே இருக்காது. சரி ஓகே, நான் அந்த அரை கிலோ தந்துருந்தேன். அரை கிலோ. ஓகே, இப்போ நம்ம வந்து டீ தூள் வாங்குகிறோம். ஸோ வீட்டில் போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நம்ம சேனல் பர்சனாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. இந்த கடை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி ஆனால் இந்த மொபைல் நம்பர் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணலாம் இல்லை? நம்ம மொபைல் நம்பரா? ஓகே, நீங்கள் ஊட்டிக்கு வந்தீங்கன்னாக்கா ஸோ இந்த கடையில் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ ஸோ எல்லாமே இந்த கடையில் இருக்குது. தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 637423239715 ஜனனி பேக்கரி அண்ட் நீலகிரி ப்ரொடக்ஷன். ஓகேண்ணா. சப்போஸ் இந்த கால் பண்ணி கேட்டாங்கன்னா இந்த பண்ணிடலாம். ஓகேண்ணா. ப்ரொஃபஷனல் கொரியர்லாம் பண்ணிடலாம். கொரியரெல்லாம் இருக்குது. அண்ட் ஓகே, இங்கே நம்ம டீ தூளெல்லாம் வாங்கிட்டோம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா ஸோ ஸ்க்ரீனில் நான் மொபைல் நம்பர்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் செக் பண்ணி அண்ட் நீங்கள் ஆர்டர் இது பண்ணிக்கலாம். அண்ட் ஓகே, இங்கே நம்ம கிளம்புறோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஊட்டி கிளம்பிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம முதுமலை ஃபாரஸ்ட் அப்படின்னாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போகணும். அங்கேருந்து நான் உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் ஓகேங்க, நம்ம முதுமலை ஃபாரஸ்ட் கிட்டே வந்துவிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் பார்த்தோன்னா அங்கே என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ இங்கே வந்து சின்ன கடைங்கள்லாம் இருக்குது. நாங்களும் டீ பிரேக்கெலாம் முடிச்சிட்டோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம முதுமலை ஃபாரஸ்ட் கிட்ட போயிங்கிறோம். புலிகள் காப்பகம் உங்களை வரவேற்கிறது. என்னப்பா இது? அப்போ லக்கு இருந்தால் பார்த்துடலாம். இன்னும் பச்சை பசேன்னு இருக்கும். மழை இங்கே பேஞ்சிருக்கு. ரோடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஈரமாக இருக்குன்னு. ஆமாம், வண்டி ஓட்டுறதெல்லாம் பிரச்சனை இல்லை. கண்ட்ரோல் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா பக்காவாக ஓட்டுவாங்க. நான் ஒரு 2 இடத்துல ஜஸ்ட் R15 ஓட்டுனா इधर ही देखो, इधर है मान. हाँ मान பார்த்தாச்சா? நெக்ஸ்ட் ஓய் புலிஸ் சார் எங்கிறீங்க? ஏன்னா சார் என்ன யாருமே காணும். எல்லாரும் எங்கே போனீங்க? ஹலோ சார், புலிஸ் சார். தலைவரா, காட்டு பண்ணி போச்சு தலைவரா. ஒரு இங்கே தான் இருக்கும், காமிக்கிறேன். எங்கே இருக்கு பண்ணி சார். சார் எங்கே ஓடுவீங்க? சரிப்பா, ஓட்டாரு. அதுவும் அங்கே ஒருத்தர் இருக்கிறா போகிறோம். இப்போ நாம கொம்பன் இருக்கிற இடத்துக்கு போயின்னுக்குறோம். வந்துட்டோம். எங்கே இருக்கிறோம் சார்? யானை சார் அங்க பாருங்க தலைவரா. சவுண்டு போட்டோம் சேர்த்தோம்.
ए रिवर्स मार பிச்சை ஜார தலைவரை வந்துருங்க போலாம். ரோட்லயே நிக்கிறாரு பாத்தீங்களா? வா பொறுமையா வராங்க. ஐயோ இப்படியாவா அப்படியாவா இப்படியாவா அப்படியாவா चल गया क्या अति जाती है हे कौन कौन हार्न मार रहा है बाबा यो हार्न दिखा दिया भाग दागा तो हाँ देख बा ऐसा कहते ही होया तो टक्कर उतर जा गाड़ी कैसा दे खटाल में आ जाता ठीक है सामने खड़े देखना आती बैमरान யோ என்னையா பண்ற காரு காரு வீட்டுக்கு போடா எங்கடா வர இனால காத்தானா हाँ दबा दो हुशार सा बेट ரொம்ப நான் பார்த்துட்டோம். ப்ரோ நானும் அங்கே இங்கே திரும்பி பார்க்குறேன். யானையை தான் பார்த்தோம், மானா பார்த்தோம், அடுத்து யாரை பார்ப்போம்னு சொல்லிட்டு தெரியல. சரிங்களா? கும்பம் அது அங்கே ஒருத்தன் பாருங்க. தெரியுறானா தெரியுறானா? हाय बताएंगे बताएगा परवेश हम क्लियर से पकड़े इधर ही है उधर है தெரியுறானா? வா राजा கொம்பை இப்போ சாப்பிட்டுக்கிறோம். அங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்கிறோன்ட்டு. கொம்பம் கோவம் ஆனா இடிச்சே போட்டுருவாங்கப்பா. அதனால் நம்ம யானையை பார்க்குறோன்னா கொஞ்சம் அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இன்னும் பார்க்கணும். अति के बच्चे इमरान बा பையன் அப்படிதான் अति के बच्चे அப்படியே பார்த்து சும்மா யானை பாருன்றான். அது அங்கே பாருங்க அங்கே ஒரு யாரா இருக்குது அது யாராதுன்னு டேய் டேய் பண்ணியப்பா. அங்கே பாருங்க அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு கொம்பன். சரி வரேன் கொம்பன் பாய். நெக்ஸ்ட் யாரை பார்ப்போம்னு சொல்லிட்டு தெரியல. ஏ தலைவரா எங்க வரா? எங்கடா வரா? போடா வீட்டுக்கு. स्पीड आ जाता ஏய் போடா நான் வீட்டுக்கு போறேன். அப்பா நீ வராதா? கிதர் ஜாத்தின் பையா? பார்க்குறோம் எங்க வாங்க நம்ம போயிடலாம். ஓ ஏய் ஹாய் ஹாய் அவ்வளோதான். யாரும் நம்மளை பார்க்கலாம் நாமளே கூப்பிட்டு ஹாய் சொல்லிருக்கோம். என்னப்பா இவ்வளோ இத்தனை வண்டி இல்லாமல் இப்போ மட்டும் இத்தனை வண்டி வருது. சம்பவம் ஏதாவது இருக்குமோ? சரி எங்க ரொம்ப டவுனாக இருக்கு. பார்த்து நிதானமாக போகணும். ஏன்னா திடீர்னு வந்தாலும் வந்து நிற்கும். சரிங்களா? பார்த்து உஷாராக பொறுமையாக போகணும். ஆப்போசிட்டில் போகிறீங்கன்னா கொஞ்சம் ஐடி மட்டும் போகணும். அப்பா செம ஜஸ்ட் சாமி பார்த்தீங்களா? கார்காரானே சூப்பர்ண்ணே. நீ தானே டிரைவர்? எந்த ஒரு டிரைவர்ண்ணா? பெங்களூரா? போய்டாண்ணா. ஓகேங்க நான் ஒரு காப்பகத்துலேருந்து வேலையாக வந்து இதுக்கப்புறம் பார்க்க முடியுமா இல்லைன்னு தெரியல. ஏன்னா இங்கே வீடெல்லாம் இருக்காப்பா.
வீடெல்லாம் இருக்கு. இங்கே வந்து நிற்பானா கொம்பன். ஐயோ இவன் வேற ஐபிஎம் போட்டு தான் போவார் தலைவர். ஆப்போசிட் வரவங்களாம் பார்க்கறதில்ல. ஆப்போசிட் வரவங்க எப்படி வந்தாங்க நல்லாண்ணா. இப்போ பாருங்க, நம்ம லோ பீமில் தான் போயின்னு இருக்கோம். ஆப்போசிட்டில் வர வண்டி ஹை பீம்லேயே வருவாங்க. இந்த வண்டி ஒன்று, மற்ற எல்லா வண்டியும் இருக்காங்க. ட்ராவல்ஸ் வண்டினா ஹை பீம்லேயே போகிறாங்க. ட்ராவல்ஸு, பைக், காரெல்லாம் ஓரளவுக்கு ஒன்றும் இல்லை. இந்த காரில் இப்போ இந்த ஐபிஎம் காரங்களை நம்ம என்ன பண்ணணும் தெரியுமாடா சொல்கிறேன். நம்ம கண்ணு பூசிச்சுனா நாமளும் ஆன் பண்ணி வச்சுக்கணும். வருங்க கண்ணு யாராவது ஐபிஎம்மில் ஒர்க் பண்ணணும். அண்ட் இப்போ நம்ம பார்த்தோம்னா ஹைவேல வந்து ஒரு ஓரமாக நின்றுக்கிறோம். பசிச்சிருச்சு. ஸோ அதனால அங்கே நின்று எங்கள் அண்ணன் சாப்பிட்டுக்கிறாங்க. அண்ட் நான் வந்து இந்த இடத்துல நின்று அங்கே சாப்பிட்டுனே இருந்தேன். ஸோ தூரத்தில் நின்று பார்த்தேன். ஸோ நம்ம வண்டி ஓடுங்க. இந்த வண்டி பாருங்கள், ஜூபிட்டர். ஸோ இந்த வண்டி வந்து எல்லா ஹில் ஸ்டேஷனும் ஏறி இறங்கிருச்சு. ஸோ இந்த வண்டி வந்து நான் என்ன சொல்கிறேன்னா பரவாயில்லைங்க, நல்லா தாங்குச்சு. ஹீல்ஸ் எல்லாம் வீடியோலாம் பாருங்கள். அண்ட் இந்த ஜூபிட்டர் வந்து ஹீல்ஸ் எல்லாம் ஏறினது இந்த வீடியோ இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பிளானிங் எல்லாம் தெரியல, பார்க்கலாம். ஏதாவது நெக்ஸ்ட் ரைடு போவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. போனாங்கன்னா அப்போ பார்த்துக்கலாம். அண்ட் என்ஜாய்மெண்ட் இன்னையோட முடிஞ்சு. ஸோ இந்த டைம் பார்த்தோன்னா கரெக்டாக 10 மணி ஆகுது. அண்ட் காலையில் நம்ம வீட்டில் இருப்போம். கஷ்டமாக இருக்குது. அண்ட் நம்ம கூட வந்தாங்க அண்ணன் தம்பிங்கள்லாம் அந்த பக்கம் இருக்கிறாங்க. ஸோ இருங்க காமிக்கிறோம். அண்ணன் தம்பியெல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. அவங்களும் நம்ம கூட வந்தாங்கன்னா. ஸோ நம்ம பிளானர் அண்ணா ஆயினா ஏதாவது பேசுங்க. எப்படி இருந்துச்சு இந்த ரைடு போனோம்ல? நாளைக்கு சொல்லுங்கள். அவ்வளோ இப்போ எல்லோரும் வீட்டுக்கு போயிடுங்க. இப்போ எல்லோரும் வீட்டுக்கு போயிடுவோம். அவர் தான் தலைவர். அதெல்லாம் இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்புறோம். ஸோ இவங்க வந்து இந்த சைடாக போயிடுவோம். நம்ம வந்து அந்த வழியாக போகிறது தான். என்ஜாய்மெண்ட் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. எந்தெந்த ஊருங்கெல்லாம் என்ஜாய்மெண்ட் பண்ணீங்க? வால்பாறை, மூணாறு, கேரளா. உங்கள் பேர் என்ன? அப்ரோஸ். இப்போ எங்கே போகிறப்பா? 200 காசு மட்டும் தான் வேணும். அண்ணா भैया मुदस्सिर भैया எப்படி இருந்துச்சு? சொல்லுங்க, ஏதாவது ஒன்று சொன்னாதானா? ஓகே, பேச தெரியாதான். உங்க பேர் என்ன? கேட்கலாம். ஓகே, பாய். டாடா. ஓகேங்க, நம்ம வந்து முதுமலை ஃபாரஸ்ட் அந்த வழியாக வந்து வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த ரைடு எல்லாமே முடிஞ்சு. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ நம்ம என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டு ஸோ இந்தமாதிரி சுற்றி பார்க்கறதுக்காக வந்தாலுமே ஸோ நமக்கு ஏற்ற டைம் வந்து டக்குன்னு முடிஞ்சிருந்தா ஸோ நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கான டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். நம்ம எதை நம்ம இந்த எப்படி சொல்கிறோன்னா, இப்போ நம்ம வந்து ரைடு போனோமா, ஸோ இந்த நாள் எப்படி போச்சு, எந்த செகண்டில் மாறிச்சு, ஸோ இப்போ இதெல்லாம் நினச்சாவே எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அண்ட் காலையில் ஆனதுமே நாம் வந்து வீட்டில் இருக்கணும். அண்ட் இதோட நம்ம என்ஜாய்மெண்ட் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எப்போ மறுபடியும் ரைடு போவோம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. என்னன்னு